சின்ன மருமகள் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல ஒரு பக்கம் தமிழ் செல்விக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி போஸுக்கு தேவையான முக்கியமான ஃபைல்ஸையும் 50 லட்சம் பணத்தையும் கொடுக்கலனா நீ பிரெக்னெண்டா இல்லைன்ற விஷயத்த வெளியே சொல்லிடுவேன்னு தமிழ் செல்வியை மிரட்டியும் தமிழ் செல்வி கண்டுக்காம போனதுனால கடுப்பான ஈஸ்வரி தமிழ் செல்வி ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஃபைல்ஸையும் 50 லட்சம் பணத்தையும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ராஜாங்கத்தோட எதிர்கட்சிக்காரங்கிட்ட கொடுத்ததை தொடர்ந்து அந்த எதிர்கட்சிக்காரர் கால் பண்ணி அரசாங்க ஃபைல்ஸ்ல உள்ள எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்திடுவேன்னு ராஜாங்கத்தை மிரட்ட, இந்த சைடு ராஜாங்கம் செம கோவத்துல தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன நடந்துச்சுன்றத விசாரிக்க அப்ப தமிழ்ச்செல்வியும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப தாமரையும் அவங்க அம்மாவும் உள்ள வந்து இதை இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை தாமரையா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் சங்கவி ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சீரியஸான சீக்வன்ஸ்ன்றது எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது எடுக்கிறப்ப பேக்ரவுண்ட்ல ஆக்டர் சங்கவியும் பானுவும் சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சிருக்காங்க. இதை பத்தி ஆக்டர் சங்கவி கூட கேப்ஷன்ல, பொதுவா நான் எமோஷனல் சீன் எடுக்கிறப்ப சிரிக்க மாட்டேன், ஆனா அன்னைக்கு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆல்ரெடி தமிழ் செல்வியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஸ்வேதா நலங்கு வச்சதை மேட்ச் பண்ற வகையில சந்தானம் காமெடி ஒண்ணுக்கு ரீல்ஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். எங்கடா இருக்குதா? என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சுட்டான், உடனே நீ கிளம்பி வா. ஆமா, நீ உடனே கிளம்பி வா.